ஒரு நாள் காலையில சரியான இடி இடிச்சதால காட்டுல தூங்கிட்டு இருக்க எல்லாருமே தூக்கத்துல இருந்து எழுந்துடுறாங்க. அந்த இடி எவ்வளவு பயங்கரமா இருந்ததுன்னா எல்லாருமே ஏதோ பெரிய தூஃபான் வரப்போகுதுன்னு நினைச்சுக்கிறாங்க. பெரிய சூறாவளி வர மாதிரியே இருக்கு. அப்ப குண்டு பப்பாளி சொல்லுது, நீங்க கவலைப்படாதீங்க, நான் இருக்கும்போது நீங்க பயப்படவே தேவையில்லை. அப்படி சொல்லி குண்டு பப்பாய் அதோட வயிறை பிரிச்சு காட்டுது. இங்க பாருங்க, தரையில எங்கெங்க என்னோட விதை இருக்கோ அங்க ஈரமே ஆகாது. போங்க, இத சரியா போடுங்க. அது சொன்னதை கேட்ட உடனே கொக்கு அதோட காலால எல்லா சீட்ஸும் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து பறந்து போகுது. அது ஒவ்வொரு சீடும் கொஞ்சம் கொஞ்சம் தூரத்துல விசிறி அடிக்க ஆரம்பிச்சது. இதே மாதிரி காட்டுல ரொம்பவே இடத்த அது கவர் பண்ணுது. ஆனா மழை ரொம்பவே வேகமா வருது. அத பார்த்து ஜந்துகள் ரொம்பவே பயப்படுது. ஆனா அவங்க கவனிக்கிறாங்க, எங்கெங்க மழை எல்லாம் விழுதோ அந்த இடத்துல அந்த தண்ணி அப்படியே ட்ரை ஆயிட்டு போய்கிட்டு இருந்தது. அத பார்த்து எல்லா ஜந்துகளும் சந்தோஷப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம மழையில நல்லா ஆட ஆரம்பிக்குதுங்க. அங்க இன்னொரு பக்கமா இருக்கிற காட்டுல விலங்குகள் ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிக்குது. டீனு பறவையோட குட்டி குழந்தை, அதுக்கு இன்னும் பேச கூட வர்றதில்ல. அது அதோட கூண்டுல உட்கார்ந்துட்டு இருந்தது. அட கடவுளே, காட்டுல நீர் ரொம்ப ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்ப காத்தடிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் என் குழந்தைய நான் எப்படி காப்பாத்துறது? குரங்கு அண்ணாவை கூட காணும். என்ன பண்றதுன்னு எனக்கு இப்ப கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குது. காத்து ரொம்ப ஜோரா அடிக்க ஆரம்பிச்சது. அந்த மரம் கூட ஆட ஆரம்பிச்சது. அப்புறம் அந்த கூண்டு கீழே விழுந்துடுது. இல்ல, என் குழந்தை. அது பின்னாடியே அது பறக்க ஆரம்பிச்சது. ஆனா ஜோரா காத்தடிச்சதால அதனால பறக்கவே முடியல. கூண்டோட சேர்ந்து குழந்தை கூட தண்ணில ரொம்பவே வேகமா அடிச்சிட்டு போயிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைக்கு பேச கூட வராது. அதுக்கு இப்படி அடிச்சிட்டு போறது, இந்த மழை, இது எல்லாமே ஒரு விளையாட்டா இருந்தது. இன்னொரு பக்கம் அவங்களோட அம்மா ரொம்பவே அழுதாங்க. அதுக்கப்புறம் இந்த துஃபான் நிக்கிறதுக்காக வெயிட் பண்ணாங்க. அப்புறம் அந்த பறவை தண்ணிலே அடிச்சுக்கிட்டே நதி கிட்ட வந்தது. நதிக்கு இன்னொரு பக்கம் குண்டு பப்பாளியோட காடு இருந்தது. அங்க மழை வந்துட்டு தான் இருந்தது. ஆனா அந்த பூமி ஃபுல்லா ரொம்ப ட்ரையா இருந்தது. சரி, நீங்க குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணுங்க, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொக்கு தண்ணி குடிக்கிறதுக்காக போகுது. அப்ப அது பாக்குது, ஒரு குட்டி பறவை தண்ணியில அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கோம். அது தண்ணியில இருந்து கீழே விழ போய்கிட்டு இருக்கும். இல்ல, அது வேகமா அந்த பறவை கிட்ட போய் அது அதோட காலால அந்த பறவைய தூக்கிட்டு அங்கிருந்து போயிடுது. அப்புறம் காலை கூண்டு மட்டும் தண்ணில இருந்து கீழே விழுந்துடுது. குண்டு பப்பாளி இருக்கிற இடத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆடிட்டு இருந்த இடத்துக்கு அந்த பறவைய கொண்டு போகுது. அட கொக்கு, இந்த குழந்தை எங்கிருந்து உனக்கு கிடைச்சு? இது ரொம்ப கியூட்டா இருக்கு. அந்த பறவைக்கு புது விலங்குகளை பார்த்து அது ஒரு புது அனுபவமா இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வேற வேற ஜந்துகளை அது பார்த்ததே இல்ல. இது நதியில மிதந்துக்கிட்டே போச்சு. அருவி வரதுக்கு முன்னாடி நான் இந்த குழந்தைய பார்த்துட்டேன், அப்படியே காப்பாத்தினேன். இதை என்னோட குழந்தை மாதிரி நான் வளர்ப்பேன். எல்லா ஜந்துகளும் கொக்கோட நல்ல மனசை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. குட்டி பறவைக்கு தேவையான உணவு கொக்கு கொண்டு வந்து கொடுக்குது. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அந்த குழந்தை பேச கத்துக்குது. அதுக்கு பேரு முன்னுன்னு வைக்கிறாங்க. ஒரு நாள் கொக்கு மற்றும் மின்னு குண்டு பப்பாளியோட நிழல்ல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அப்ப முன்னோட பார்வை ஒரு பறவை மேல படுது. அந்த பறவை பார்க்க முன்னு மாதிரியே இருக்கு. அது ஆகாயத்துல பறந்துகிட்டு இருக்கும். டீ டீ டீ. கொக்கு மேல இருந்து எந்திரிச்சு அங்க இருந்து பறந்து அந்த பறவை பின்னாடியே பறந்து போகுது. கொக்குக்கு அதை பார்த்து ரொம்பவே பயமா இருந்தது. முன்னு, எங்க போய்கிட்டே இருக்க? அப்ப முன்னு பறந்துகிட்டு இருக்க அந்த பறவைய பாக்குது. அந்த பறவை திரும்பி கூட அத பாக்கல. ஆனா கீழே பார்க்கும் பொழுது கொக்கு மின்னுவ நினைச்சு அழுதுட்டு இருந்தது. அது வேகமா அங்க இருந்து பறந்து கொக்கரை கிட்ட வந்துடுது. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னை விட்டு எங்கேயும் போகாத, என் குடும்பம் நீ மட்டும்தான். முன்னு அந்த ஆகாயத்துல பறந்துகிட்டு இருக்க அந்த பறவைய மறுபடியும் பாக்குது. அது ரொம்ப தூரமா பறந்து போயிட்டு இருக்கும்.
மறுநாள் காட்டுக்கு கழுகு வருது. அடேங்கப்பா, உங்க காடு ரொம்ப நல்லா இருக்கு. இங்க தர கூட ஈரமாவே இல்ல. ஆனா எங்க காடு ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. எல்லா விலங்கும் காட்டை விட்டு போய்கிட்டே இருக்கு. அட, அது எப்படி? நான் இப்பவே போய் உங்க காடை எல்லாத்தையும் பாக்குறேன். நீ கொக்கா இருந்து காட்டை எப்படி சோதனை பண்ணுவ? என்னோட விதை இருக்குல்ல, என்னோட விதைய பயன்படுத்தி கொக்கு அதை சரியாக்கும். நீங்க சரியா சொன்னீங்க. ஆமா. கொக்கு பப்பாளியோட நிறைய சீட்ஸை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போகுது. கழுகோட காட்டுக்கு போய் பாக்குது. அங்க நிறையவே தண்ணி ரொம்ப இருந்தது. எல்லா ஜந்துக்களும் கவலையா இருந்தது. ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல சிக்கிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொக்கு பப்பாளியோட சீட்ஸை எடுத்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் தூரத்துல போடுது. எங்கெல்லாம் பப்பாளியோட சீட்ஸ் இருக்கோ அங்க இருக்கிற எல்லா தண்ணியும் ட்ரை ஆயிட்டு இருந்தது. அப்புறம் பூமி கூட ட்ரை ஆயிட்டு இருந்தது. இதே மாதிரி பாதி காட்ட அது சரி பண்ணிடுது. எல்லா ஜந்துகளும் சந்தோஷமா இருக்கு. அப்புறம் கையாட்டி கொக்குக்கு நன்றிய சொன்னாங்க. காட்டை விட்டு ஓடி போன வேற ஜந்துகள் கூட மறுபடியும் காட்டுக்கு வந்துட்டாங்க. கொக்குக்கு காட்டுல யாரோ அழற சத்தம் கேக்குது. அப்ப கொக்கு தேடி போய் பாக்குது. அங்க ஒரு பறவை மரத்து மேல உட்கார்ந்திருக்கும். அந்த பறவை பாக்குறதுக்கு அந்த பறவை பார்க்க மின்னு மாதிரியே இருந்தது. என்னாச்சு பறவையே? தண்ணி எல்லாத்தையும் உங்க காட்டுல இருந்து எடுத்துட்டு தானே? எதுக்கு அழுதுகிட்டே இருக்க? காட்டோட தூஃபான் ஏதோ நீ சரி பண்ணிட்ட. ஆனா என் வாழ்க்கையில வந்து அந்த தூஃபானை உன்னால சரி பண்ண முடியாது. என் குழந்தை கூண்டோட சேர்ந்து தண்ணில அடிச்சுக்கிட்டு போயிட்டான். ரொம்ப தேடின, அவன் எனக்கு கிடைக்கல. எங்க இருக்கானு தெரியல. உயிரோட இருக்கானோ செத்துட்டானோ தெரியல. அவனை விட்டு எனக்கு இந்த உலகத்துல வேற யாரும் இல்ல. கொக்குக்கு முன்னார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த பறவை அழறத பார்த்து அதனால கொஞ்சம் கூட தாங்க முடியல. உன் குழந்தைய நான் பாத்திருக்கேன். இப்ப அது நல்லா பேசுது தெரியுமா? என்ன உண்மையா சொல்றியா? தயவு செய்து என்ன கூட்டிட்டு போறியா? எவ்வளவு நாள் அவனை பார்க்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என் கூட வா. பறவைய கூட்டிக்கிட்டு கொக்கு அவங்களோட காட்டுக்கு போகுது. முன்னு குண்டு பப்பாளி மரத்துக்கிட்ட உட்கார்ந்திருப்பான். முன்னு, உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க பாரு. அப்ப முன்னு பாக்குறான். பறவை அம்மா அத பாத்துக்கிட்டே அழ ஆரம்பிக்குது. என்னோட குழந்தைய உன்னை எங்கெல்லாம் தேடின தெரியுமா? வா, என்கிட்ட வா வா. முன்னு ஓடி போய் அவங்க அம்மாவை கட்டியா அணைச்சுக்கிறான். குட்டி பறவை அவங்க அம்மா கூட சேர்ந்ததை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. வாடா செல்லம், நம்ம வீட்டுக்கு போலாம். மறுபடியும் நம்ம கூண்டை கட்டிக்கிட்டு நம்ம சந்தோஷமா வாழலாம். அத கேட்ட உடனே அந்த குட்டி பறவை கொக்க பாக்குது. கொக்கு பாவம் அழுதுகிட்டு இருந்தது. அப்ப முன்னுக்கு ஒரு வார்த்தை ஞாபகம் வருது. என்னை விட்டு எங்கேயோ போகாத, என்னோட குடும்பம் நீதான். ஆமா, நீங்க என்ன பெத்தவங்க, உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். ஆனா கொக்கு அங்கிள் கூட ரொம்பவே பாசம் கொடுத்து வளர்த்திருக்காரு. அவர் இல்லாம என்னால இருக்க முடியாது. ஏன் எனக்காக, என் சந்தோஷத்துக்காக எங்க கூடவே இங்க இருக்க முடியாதா? கண்டிப்பா இருக்கலாம்டா செல்லம். உன்னோட கொக்கு அங்கிள் கிட்ட இருந்து நான் உன்ன பிரிக்க மாட்டேன். அத கேட்டு கொக்கு ரொம்பவே சந்தோஷப்படுது. முன்னு போய் கொக்கு கட்டி பிடிச்சுக்குது. எல்லாருமே கை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நல்லதா போச்சு. எப்ப முன்னோட அம்மா கூட நம்ம கூடவே இருப்பாங்க இல்ல?